என்னைக்காச்சும் உங்களுடைய பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நான் அப்போவே சொன்னேன் இது நடக்காதுன்ட்டு, நீ ஓவராக சீன் போட்டையே ஓவராக பேசினி இப்போ என்ன நிலைமைக்கு வந்திருக்கே அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளை பார்த்து ஒருத்தங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு கேள்வி நமக்கு தேவைதானா? ஸோ இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன், தயவு செய்து கேளுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சில விஷயங்களை நம்ம எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நம்முடைய லட்சியம் என்ன, சம்பாதிக்கக்கூடிய பணம் எவ்வளோ அப்படின்ட்டு சில விஷயங்களை பற்றி நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. நம்ம ஓவர் ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணுறது தான் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஓவர் ஷேரிங் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் எல்லார்கிட்டையும் நம்ம நிறைய நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை நம்ம அவாய்டு பண்ண வேண்டியது அவசியம். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுனா பைத்தியகாரத்தனமாக நடந்துக்கிறோம், நடக்காத விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஓவர் ஆக்ட் அல்லது ஓவர் ரியாக்ட் பண்ணுனா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக சீன் கிரியேட் பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்மளை மற்றவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுனா நம்மளை அழிக்கிறதுக்கு வேற ஆள் தேவையே இல்லைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க. அது உண்மையும் கூட. யாராவது அவங்களோட அழிவுக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்களா? ஆனால் நம்மள நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா நம்மளோட ரகசியங்களை எல்லாரும் கூடவும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஈஸியாக உருவாக்கிடுது. ஒரே ஒரு பட்டனில் நம்ம என்ன செய்கிறோம்னு எல்லாருக்கும் நம்மளால சொல்ல முடியுது. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், நமக்கு பிடிச்சவங்க யாரு அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை பற்றின தனிப்பட்ட விஷயங்களை நம்ம ரகசியமாக வச்சுக்கிறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது. அதுதான் நம்முடைய தடையில்லாத வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருக்கும். நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நபரை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்ததுமே எனக்கு நண்பராகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவரை பற்றின பல ரகசியங்களை சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட பெருசாக பேச்சு கொடுக்கவே இல்லை. ஆனால் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு நான் கிடைச்சிட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக மட்டும் அவரை பற்றின பல முக்கியமான விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய லட்சியம் என்ன, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் அந்த 10 நிமிஷத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி கேட்கல, அவரே சொல்லி எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டாரு. அவரை பற்றின எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டும் சொல்கிறது அவருடைய மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்ட்டு நான் அந்த நேரத்தில் உணர்ந்தேன். அது மட்டும்தான் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. சில வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு என்னால் இப்போ ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் இந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் பெருசாக சொல்கிறது கிடையாது. ஒரு சில விஷயங்களில் நான் சோசியல் மீடியாவில் போடுறேன் அப்படின்னா அது கட்டாயமாக பகிர வேண்டிய விஷயங்களாக தான் இருக்கு. அதனால நான் செய்யக்கூடிய வேலைக்கு யாரும் தடையாக இருக்கிறதும் கிடையாது. விரும்பக்கூடிய வேலையை நான் மகிழ்ச்சியோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 8 விஷயங்களை எப்பவுமே நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, உங்களுடைய குறிக்கோள். உங்கள் லட்சியம் என்ன அப்படின்ட்டு நான் கேட்டால் உடனே அதை சொல்லாதீங்க. நம்முடைய லட்சியம் பெருசு, அதை அடையிறதுக்காகத்தான் நம்ம போராடுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மற்றவங்க நம்மளை பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பாங்க. அது நமக்கு பெருமையாக இருக்கும்னு சில நேரம் நம்ம யோசிப்போம். ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய லட்சியத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறதுல பெருமை கிடையாதுங்க. அந்த லட்சியத்தில் ஜெயிக்கிறதா நமக்கு பெருமை. ஜெயிச்சதுக்கு பின்னாடி இதுதான் என் லட்சியம், லட்சியத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதா நம்முடைய வேலையாக இருக்கணும். பட் நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் பொழுது என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். அது பெருசாக நான் தப்புன்னு சொல்லலை. நம்முடைய மிக முக்கியமான லட்சியங்களை, அடுத்த கட்ட மூவ்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப அதிகமாக நம்ம தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்காக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நம்ம லட்சியத்தை சொல்றதுல தப்பில்லை. ஆனால் எல்லார்கிட்டும் ஷேர் பண்ணுறதான் தப்பு. உங்கள் கோல் என்னன்னு எல்லார்கிட்டையும் சொல்லும்போது அது நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் மனசில் இருக்கக்கூடிய லட்சியத்தை யார்ட்டையாவது சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா அது ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்கள் இலக்குக்காக தினமும் என்ன செய்யணும் அப்படின்னு எழுதுங்க. அது உங்களை வெற்றியை நோக்கி புஷ் பண்ணும். உங்கள் லட்சியத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஒருவேளை அது நடக்காமல் போனால் மற்றவங்க நம்மளை ரொம்ப குறைவாக எடை போடுவாங்க. நம்மளுடைய தோல்வியில் இருந்து வெளியில் வர்றதை விட மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கக்கூடிய யோசனையில இருந்து நம்ம வெளியில வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிக்காதீங்க. நான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா என் கூட இருக்கக்கூடிய பலருக்கு நான் இந்த சேனலை ரன் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு நெருக்கமான சிலர்கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஈவன் என்னுடைய பேரண்ட்ஸுக்கு, பிரதர்ஸுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. நிறைய பேருக்கு நான் ஏதோ ஒரு வேலை செய்யறேன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது எக்ஸாக்டா தெரியாது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். நான் இந்த சோசியல் மீடியாவில், யூடியூப்ல தப்பான ஒரு விஷயத்த பண்ணல. அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் என் கூட இருக்கவங்களுக்கு அப்படின்னு எனக்கு அந்த ஒரு தேவையும் இல்லை. அதனால என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சஸ்டைனபிளா போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சரியான மூவ் அப்படின்ட்டு நான் நம்பிட்டு இருக்கேன்.
யூடியூப் அண்ட் யூடியூப் அசோசியேட்ஸ்ல இருந்து எனக்கு மாதம் 2 லட்சம் அப்படின்றத என்னால் ஈஸியாக சம்பாதிக்க முடியுது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் நீங்கள் 28 டேஸ்க்கு டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னால் 7,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. அப்போது நான் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால் ஒரே மாதத்தில் 2 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஐஃபோனை ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணி நேரம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு என்னால் 875 ரூபாய் கிட்டத்தட்ட 900 ரூபாய் பெர் ஹவருக்கு என்னால் எடுக்க முடியுது. அப்படி பார்த்தா எனக்கு ஐஃபோன் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டாக தெரியல. பிகாஸ் என்னுடைய 1 மந்த் இன்கம்ல நான் வந்து ஐஃபோன் வாங்கிட்டு இல்லையா. என்னுடைய ஸ்டூடெண்ட் யூடியூப் எப்படி வந்து ரன் பண்ணணும், எப்படியெல்லாம் சேனல் வந்து கிரியேட் பண்ணி நல்லா வந்து வியூஸ் அண்ட் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு என்கிட்ட கற்று தெரிஞ்சுக்கிட்டு வித்தின் அ மந்த்தில் ஃபர்ஸ்ட் மந்த் அவருடைய சேனல்ல இருந்து 1,60,000 ரூபாய் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த நர்சிந்தே அப்படிங்கக்கூடிய சேனல் ஓனர் வந்து எடுத்திருக்காரு. நம்மளுடைய கோர்ஸ்குள்ள ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி என்னுடைய சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சேனலுடைய growth-க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? உங்க சப்போர்ட் இல்லைன்னா என் சேனல்லே இல்லை. உண்மை அதுதான். ஓகே, ஒரு சர்ப்ரைஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த மந்த் நர்சிந்தே அப்படிங்கக்கூடிய சேனல் ரூல் யுவர் லைஃபை விட அதிகமான கிட்டத்தட்ட டபுள் மடங்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெவென்யூ அப்படின்றத ஜென்ரேட் பண்ணிருக்கு. அது உங்களுடைய வாயால நீங்களே சொன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 1,60,000 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா 1,60,60,000 அப்படின்றது ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல். கடந்த 28 நாள் லாஸ்ட் 28 டேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா எங்கிட்ட இருந்து கற்று தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அதுக்காக நீங்க இந்த இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நான் ஃபர்தரா உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபைன். இது யூடியூப் ரிலேட்டடா நீங்க கத்துக்கணும், அதிலிருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இது ஆன்லைன் ஜாப் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்பர் 2, யுவர் ரிலேஷன்ஷிப். உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லாதது ரொம்பவே நல்லது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்கள் பார்ட்னர் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க போகிறதும் நீங்கள் தான். அவங்க மேலே உங்களுக்கும் உங்கள் மேலே அவங்களுக்கும் அளவு கடந்த நம்பிக்கையும் இருக்கும். 2 பேருக்கும் இடையிலான நல்ல புரிதல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் உங்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்களோட ஒப்பீனியனை கேட்க ஆசைப்படுறீங்க? ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம்னு தயவு செய்து கேட்காதீங்க. அதை திரும்ப வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படி சொன்னான்னு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்ககிட்ட இப்படி சொல்லாதீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இன்னொருத்தரை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டுட்டு உங்கள் பார்ட்னரை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பார். அது உங்கள் 2 பேருக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபத்தை உண்டாக்கும். அதனால இதை பற்றி யோசிச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அடுத்து நம்பர் 3, யுவர் ஃபினான்சஸ். உங்கள் ஃபினான்சியல் பற்றின விவரங்களை மட்டும் தப்பி தவறே கூட எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நான் அந்த பேங்க்கில் அவ்வளோ வச்சுருக்கேன், இவ்வளோ வச்சுருக்கேன், இது அதுன்ட்டு எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ பணம் சேமிக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்கீங்க, இந்த மாதிரியான உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஷியல் பற்றி எப்போவுமே ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உங்களுடைய உண்மையான தற்போதைய நிலை என்ன அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு மற்றவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அதோட உங்களை வீழ்த்தி வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ட்டும் ஒருத்தரால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அந்த சூழ்நிலை எப்பவுமே உருவாக்காதீங்க. அடுத்து நம்பர் 4, யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி, ஓகேவா, முக்கியமாக பர்சனல் விஷயங்களை பற்றி சொல்லவே கூடாது. நான் ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஒரு கோட் படித்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கும் போது அதில் 80% பேர் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படுறதில்லை, அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அது நம்முடைய பிரச்சனை, அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீதி 20% பேர் நமக்கு பிரச்சனை வந்ததை நினச்சி மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்களாம். உண்மையாலுமே அதை நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கேங்க. அது மாதிரி உங்களுக்கு நடந்திருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அல்லது உங்களுடைய நேமை டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி அவங்களை இப்படி பிஹேவ் பண்ண வைக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் ஏதாவது சண்டை போட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஒரு சிலர் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அந்த பிரச்சனை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் தேட முடியுமான்னு முயற்சி பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை எல்லாருக்கும் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்க பழகுங்க, அல்லது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களுக்கு உண்மையாலுமே நண்பராக இருக்கக்கூடியவங்ககிட்ட சொல்லி அதுக்கான பிரச்சனையிலிருந்து தீர்வுகளை தேடிக்கலாம். ஓகேவா. அடுத்து நம்பர் 5, யுவர் வீக்னஸ். இப்போ வரைக்கும் சொன்னது கூட நம்ம வெளியில் சொல்லிடலாங்க.
ஆனா இந்த பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அட் த சேம் டைம் உங்ககிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க யாரு, எந்த ஊரு, பேர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் பொதுமக்களினுடைய வீக்னஸ் என்னவா இருக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்னுடைய வியூவர்ஸ்னுடைய வீக்னஸ் என்னவா இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதனால உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், ஓகேவா, ஒரே ஒரு 10 செகண்ட் மட்டும் எடுத்துட்டு உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. லைக் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களா, அல்லது ரொம்ப பணத்தை வேஸ்ட் பண்றேன் ப்ரோ, அல்லது ரிலேஷன்ஷிப்ல தப்பு பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் ரொம்ப பொய் பேசுவேன், நான் ரொம்ப லேசி அப்படின்ற மாதிரியோ, அடிக்ஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நான் உங்களுடைய மிகச்சிறந்த ஒரு நண்பனா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் வராது. ஜஸ்ட் அதை டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. வீக்னஸ் இல்லாத மனிதர் யாருமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் நிறைய பலம் இருக்கு, அதே சமயம் நிறைய பலவீனமும் இருக்கு. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய பலவீனத்தை யாருக்கும் சொல்லாம இருந்தாலே போதும். அப்புறம் ஏன்டா என் பலவீனத்தை டெக்ஸ்ட் பண்ண சொல்றேன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு டேட்டா தான். இன்கேஸ் என்னால ஒரு தீர்வு கொடுக்க முடியுது அப்படின்னா அதுக்காக இன்னொரு வீடியோஸ் கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்முடைய முயற்சிகளால நம்ம ஈஸியா ஜெயிச்சிடுவோம். அதே நம்மள ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை வச்சு நம்மளை வீழ்த்தி அடுத்தவங்களை ஜெயிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிரிக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர்னால யார்கர் பாலை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அவருடைய வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பவுலர்னால அந்த விக்கெட்டை ஈஸியா எடுத்துட முடியும் இல்லையா? ஸோ அதை தான் நான் சொல்றேன். நம்மளை பத்தின எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டும் சொல்றது நம்மளுடைய மிகப்பெரிய வீக்னஸ். அது இனிமேலும் எப்பவும் செய்யாதீங்க. நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம கூடவே தான் இருக்காங்க. நம்முடைய எதிரிகள் வெளியில இல்லைங்க, நம்மளை சுத்தி நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. நம்ம நண்பர்கள்னு சொல்லுவாங்க, ஆனா அது நமக்கு எதிராக மட்டும்தான் செயல்படுவாங்க. இந்த மாதிரியான ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அதுவே உங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாகவும் மாறிடும். அடுத்து நம்பர் 6, யுவர் லைஃப் ஸ்டைல். எல்லா வாரமும் நீங்க கோவிலுக்கு போறது, மாசத்துல 2 தடவை படம் பார்க்க தியேட்டர் போறது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய சாதாரண நடவடிக்கைகள். யார் கூடயாவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்றது பிரச்சனை இல்லைங்க. ஆனா என்னோட ஃபிட்னஸுக்காக டெய்லி ஜிம் போவேன், மார்னிங் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன், தினசரி நான் டயட் ஃபாலோ பண்ணுவேன். என்கிட்ட இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பேங்க் பேலன்ஸ்ல இதை விட அதிகமா இருக்கு. அடுத்த மாசம் நான் புதுசா வீடு வாங்க போறேன், பைக் வாங்க போறேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் போயிட்டு இருக்கு. நான் இந்த பொண்ணு கூட டேட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பொண்ணு கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இது மாதிரியான விஷயங்களை, நம்முடைய பர்சனல் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணனா உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் எப்படி இருக்கும்னு எல்லாராலையும் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க செய்யறத மற்றவங்க தானாகவே தெரிஞ்சுக்கட்டும். நீங்களே உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருந்து அது உங்களுக்கு வெற்றியை தேடி தந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றியே மற்றவங்களுக்கு உங்களை பத்தி சொல்லுமே தவிர நீங்க போயிட்டு சுய தம்பட்டம் அடிக்க வேண்டிய தேவையில்லை. அதை தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 7, யுவர் philosophy towards life. உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா? பொய் பேசாம வாழ்றது, நம்ம சம்பாதிச்ச பணத்துல முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்றது, நம்பிக்கையோட வாழ்றது மாதிரியான நிறைய வரைமுறைகள் மற்றும் தத்துவங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. நான் இப்படி எல்லாம் தான் வாழ்றேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லி நீங்க பெரிய ஆள்னு நிரூபிக்க நினைக்காதீங்க. அப்படி நீங்க சொன்னா அதை பிரேக் பண்றதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் அதை சமாளிக்கிறதுலயே உங்களுடைய நேரம் வீணாகிடும். அடுத்து நம்பர் 8, யுவர் சீக்ரெட்ஸ். நம்ம எல்லாருக்குள்ளேயும் யாருகிட்டையும் சொல்ல முடியாத ரகசியம் அப்படின்னு சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம மனசுல இருந்த ரகசியத்தை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லுவோம். வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி பேக்கரி ரகசியம் மாதிரி மறுநாள் அது ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால உங்களுக்குள்ள வச்சுக்க வேண்டிய சில ரகசியங்களை நீங்க யாருக்குமே சொல்லாதீங்க. ரகசியம் அப்படின்னா அதை பாதுகாத்து வைக்கணும். அதுக்கு பேர் தான் ரகசியம். எல்லாருக்கும் சொன்னா அது ரகசியமே இல்லைங்க. இப்படி நம்முடைய ரகசியங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிறது நம்மளுடைய வேலைகளுக்கு தடையா இருக்கும். அதனால உங்களுடைய வளர்ச்சியில மட்டுமே நீங்க கவனம் செலுத்துங்க. மற்றவங்களோட ரகசியங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் பேசுறத நிறைய பேர் முழு நேர வேலையா வச்சிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. நீங்க மற்றவங்களை பத்தி பேசி உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களை பத்தின ரகசியங்களையும் மற்றவங்க பேசுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்காதீங்க. சொல்றதை விட ஒரு விஷயத்தை செய்யறது தான் மிக முக்கியம். அதனால அதிகமா பேசாதீங்க. உங்களை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க இதுவரைக்கும் எல்லார்கிட்டையும் அதிகமா ஷேர் பண்ணன விஷயம் என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காம அதுக்காக வேலை செஞ்சு நிறைய மணியை ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை பத்தி எப்பவுமே குறைவான விஷயங்களை மட்டுமே மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பேசுறதை விட செயல்ல உங்களுடைய வேகத்தை காட்டுங்க. இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 7 விஷயங்கள் உங்களுடைய லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களா இருக்கும். இது நம்மளுடைய வீட்டு நண்பர்கள் தானே, ரிலேஷன் தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட இது மாதிரி இருக்கக்கூடியவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அதுல யாரு விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ so much. டேக் கேர்.